Recording in progress. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 2021 ஆண்டு வந்த கேள்வியை வந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உம்மிடம் எல் கமா எம் கமா என் ஆகிய 3 உலோக கோள்களும் L2 ப்ளஸ் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கமா M2 ப்ளஸ் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கமா N2 ப்ளஸ் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகிய 3 கரைசல்களும் வந்து தரப்பட்டுள்ளன. உலோகம் எண்ணெய் வந்து M2 பிளஸ் அயன் கரைசலில் அமிழ்த்தும் போது இந்த M2 பிளஸ் ஆனது M ஆக தாழ்த்தப்படுவதோடு எண்ணெய் L2 பிளஸ் அயன் கரைசலில் அமிழ்த்தப்படும் போது L2 பிளஸ் வந்து எல்லாக தாழ்த்தப்பட மாட்டான்னு சொல்லியிருக்கார். அப்படி தடுத்து மோலாது கேள்விகைக்கான் வந்து காரணங்களை குறிப்பிட்டு எல் கமா எம் கமா என் ஆகிய உலோகங்கள் மூன்றையும் அவற்றின் தாழ்த்தும் ஆற்றல் அதிகரிக்கும் வரிசையில் வந்து ஒழுங்குபடுத்துக. அப்ப இந்த தாழ்த்தும் ஆற்றல்டா வந்து என்னத்தனா வந்து தன்னோட வந்து தாக்கம் புரியுத மற்றைய கூற தாழ்த்தல் அடைய வச்சதுக்கான வந்து ஆற்றல் சரியானே. அப்ப அந்த கூறு வந்து அதுல வந்து ஒச்சியேற்றப்பட போகுது. அந்த கூறு வந்து என்ன செய்ய போகுது, ஒச்சியேற்றப்பட போகுது. தன்னோட வந்து தாக்கம் புரியுத மற்றைய கூற வந்து அவரு தாழ்த்தல் வச்சிருப்பாரு. அந்த ஆற்றல் வந்து தாருக்கு வந்து கூட இருக்கு குறை இருக்குன்னு வந்து அதிகரிக்கிற ஓர்டர் வந்து கேட்டிருக்கு. அதுக்கு மேலுக்கு ஒரு தர வந்திருக்கான என்ன தர வந்து இப்ப LMN வந்து 3 உலோகம் இருக்கு. அதே மாதிரி வந்து L2 பிளஸ் M2 பிளஸ் N2 பிளஸ்ன்னு வந்து 3 கரைசல்களை வந்து தந்து வச்சிருக்காங்க. இவர் தண்டு போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாண்டா வந்து இப்போ உலோகம் என்ன வந்து எடுத்து இப்ப என்ன செய்யாண்டா வந்து இப்ப உலோகம் என்ன வந்து எடுக்கான் அந்த உலோகம் என்ன வந்து எடுத்து என்ன செய்யதாண்டா வந்து இப்ப M2 பிளஸ் அயன் கரைசலுக்குள்ளால போட போறான். இந்த உலோகம் M எடுத்து M2 பிளஸ் அயன் கரைசலுக்குள்ளால வந்து போடுவான். உலோகம் என்ன வந்து எடுக்கான் இப்படி எடுத்து அந்த உலோகம் என்ன வந்து என்ன செய்யுதாண்டா வந்து M2 பிளஸ் அயன் கரைசலுக்குள்ளால வந்து போட போறான். இப்படி இந்த உலோகம் என்ன M2 பிளஸ் அயன் கரைசலுக்குள்ளால போட்டு முடி என்ன நடக்குன்ற வந்து அங்க இந்த தாக்கம் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்கான். என்ன தாக்கம்? M2 பிளஸ் எக்வஸ் வந்து பார்த்தீங்களா இருந்தா எப்படியாம் வந்து M சொலிடாக வந்து இப்படி தாழ்த்தப்படுகிற தாக்கம் நடக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த தாக்கம் நடக்கான என்ன வேணும், இவர் 2 இலத்திரனை வந்து ஏற்கப்பட வேண்டும். இந்த தாக்கம் நடக்குன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு போற என்ன சொல்லியிருக்கான வந்து அதே உலோகம் என்ன வந்து அதே உலோகம் எண்ணத்தான் எடுக்கான். அந்த எண்ணெய் வந்து எடுத்து இப்ப வந்து என்ன செய்ய போறான்னா வந்து L2 பிளஸ் கரைசலுக்குள்ளால போட போறான். எதுக்கு போட போறான்? L2 பிளஸ் கரைசலுக்குள்ளால வந்து போட போறான். அப்படியே இந்த உலோகம் என்ன வந்து L2 பிளஸ் கரைசலுக்குள்ளால வந்து அவன் போடுத நேரம் என்ன செய்யுதாம், இந்த L2 பிளஸ் எக்வஸ் 2 இலத்திரனை வந்து ஏற்று இந்த எல் சொலிடாக வந்து மாறுத தாக்கம் வந்து நடைபெறவில்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த எண்ணெய் வந்து L2 பிளஸ் அயன் கரைசலுக்கு போட நேரம் L2 பிளஸ் எல் சொலிடாக வந்து தாழ்த்தப்படவில்லைன்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து தந்திருக்க முதலாவது தரவின்படி என்ன செய்யலும் வந்து உங்களுக்கு எண்ணுக்கும் அதே மாதிரி வந்து எம்முக்குமான வந்து தாழ்த்தும் ஆற்றலை வந்து ஒப்பிடலும். அதே மாதிரி 2வது தரவை வச்சு எண்ணுக்கும் எல்லுக்குமான தாழ்த்தும் ஆற்றலை வந்து ஒப்பிடலும். கடைசிக்கு வந்து 2ஐயும் ஒப்பிட்டவங்களுக்கு தாழ்த்தும் ஆற்றலோட வந்து உங்களுக்கு கொடுக்கலும். இப்ப முதலாவது தரவின்படி வந்து இப்ப உலோகம் என்ன M2 பிளஸ் கரைசலுக்குள்ளால போடுற நேரம் இந்த M2 பிளஸ் வந்து தாழ்த்தப்பட்டிருக்காருன்னா கட்டாயம் இந்த என் சொலிட் என்ன செஞ்சிருப்பாரு, ஒச்சியேற்றப்பட்டிருப்பாரு. இந்த என் சொலிட் வந்து ஒச்சியேற்றப்பட்டிருப்பாரு. விளைஞ்சாது அவரு ஒச்சியேற்றப்பட்டிருப்பாருன்னா உங்களுக்கு தெரியும் வந்து தாரு ஒச்சியேற்றப்பட போ தாரு தாழ்த்தப்பட போண்டும். தாழ்த்தல் அழுத்தத்தை வச்சு நீங்க ஒப்பிட்டீங்களா இருந்தா தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூடின ஆழ்த்தான் ஒன்று தாழ்த்தப்படுவாரு. தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தாருக்கு குறைய இருக்கோ அவரு வந்து ஒச்சியேற்றப்பட போகுது. அவர் வந்து ஒச்சியேற்றப்பட போறாரு. அப்ப இங்க வந்து இந்த M2 பிளஸ் வந்து M சொலிடாக வந்து தாழ்த்தப்படுவதால இவர் வந்து என்னத்தை என் சொலிடை விட இவருக்கு தான் வந்து
தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூட இருக்க போகுது. அப்ப தாழ்த்தல் அழுத்தத்தை வந்து நீங்க ஒப்பிட்டீங்களா இருந்தா, தாழ்த்தல் அழுத்தத்தை வந்து நீங்க ஒப்பிட்டீங்களா இருந்தா எப்படி வர போகுது? தாழ்த்தல் அழுத்தம் ஒப்பிட்டீங்களா இருந்தா எம்முக்குத்தான் வந்து என்னை விட கூட இருக்கு. எம்முக்குத்தான் வந்து என்னை விட வந்து கூட இருக்க போகுது. என்னை விட கூட இருக்க போகுது. இப்ப இரண்டாவதுக்கு வந்தீங்களா இருந்தா அதே உலோகம் என்ன வந்து L2+ அயன் கரைசலுக்கு போடுத நேரம் இந்த L2+ வந்து எல் சொலிடாக வந்து தாழ்த்தப்படவில்லை. என்ன காரணமான்னு சொல்லுதான். இப்ப இங்க வந்து என்ன L2+க்குள்ளால போடுற நேரம் இந்த தாக்கம் அங்க நடைபெறாட்டி என்ன ரீசனா இருக்க போகுது? L2+க்கு வந்து என்னோட தாழ்த்தப்பட இயலாது. என்னோட தாழ்த்தலுக்கு உட்பட இயலாது. அப்ப என்ன செய்யவாரு? இவர் வந்து ஒற்றியேற்றப்பட வேண்டிய ஒரு ஆளா இருக்கு. அப்படி இருக்க நேரம் இந்த தர வச்சு அவங்களுக்கு என்ன முடிக்கலும்? தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை வச்சு தாழ்த்தல் அழுத்தத்தை வந்து உங்களுக்கு ஒப்பிடையலும். மேலுக்கு ஒப்பிட்ட மாதிரி இங்கேயும் எண்ணுக்கும் அதே மாதிரி எல்லுக்கும் வந்து ஒப்பிடையலும். எப்படின்னா வந்து இப்ப இந்த தாக்கம் வந்து நடைபெறாட்டி இங்க இவர் வந்து என்னத்தை வந்து கத்தோட்டா தொழிற்பட இயலாது. அப்படி கத்தோட்டா தொழிற்பட இயலாட்டி இவர் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் என்ன இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? இந்த எண்ணெய் பார்க்க வந்து கூட இருக்குமா இல்லாட்டி எண்ணெய் பார்க்க வந்து குறை இருக்குமா? எண்ணெய் பார்க்க இவரை தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூட இருந்துச்சுன்னா இவரை கட்டாயம் தாழ்த்தப்பட்டிருப்பாரு. சரியானே? ஆனா இவர் தாழ்த்தப்படல. அப்ப இவர் தாழ்த்தப்படாததுக்கு என்ன காரணம்? இந்த எல்லுட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் என்னையும் பார்க்க குறைய இருக்கு. என்னையும் பார்க்க குறைய இருக்கு. அப்ப இங்க வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தாரு கூட இருக்கும். எண்ணுக்கு தான் வந்து கூட இருக்க போகுது. அதாலான் வந்து இங்க வந்து என்ன L2+க்குள்ளால போட நேரம் இந்த L2+ தாழ்த்தப்பட இல்லை. ஏன்னா தாழ்த்தல் அழுத்த பெருமானம் என்ன பார்க்க குறைய இது விளைஞ்சானே. இப்ப நாம தாழ்த்தல் அழுத்தம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒப்பிட்டது. இப்ப அடுத்தது கேட்டிருக்காங்க தாழ்த்தல் அழுத்தம் இல்ல நம்மள்ட்ட கேட்டிருக்கான். நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்கான்? தாழ்த்தல் என்ன கேட்டிருக்கான்? தாழ்த்தும் ஆற்றல் அதிகரிக்கின்ற ஒழுங்கு. தாழ்த்தும் ஆற்றல் அதிகரிக்கின்ற ஒழுங்கு. இப்ப வந்து நீங்க தாழ்த்தல் அழுத்தத்தை வந்து நீங்க இங்க வந்து ஒப்பிட்டீங்களா இருந்தா மூணு பேரையும் உங்களுக்கு தாழ்த்தும் ஆற்றலை வந்து ஆர்டர் பண்ணிடல. அப்ப ரெண்டுலையும் வச்சு இந்த ரெண்டு முடிவுகளையும் வச்சு உங்களுக்கு வந்து என்னத்தனை வந்து தாழ்த்தும் ஆற்றலை வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணிடலும். தாழ்த்தும் ஆற்றலை ஆர்டர் பண்ணிடலும். அப்ப தாழ்த்தும் ஆற்றலை வந்து எப்படி ஆர்டர் பண்ண போறீங்க? தாழ்த்தும் ஆற்றலுக்கு முதல் தாழ்த்தும் அழுத்தத்தை வந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. தாழ்த்தும் அழுத்தத்தை வந்து ஆர்டர் பண்ண பிறகு தாழ்த்தும் ஆற்றலை வந்து ஆர்டர் பண்ண போகும். அப்ப தாழ்த்தல் அழுத்தம் இப்படி ஆர்டர் பண்ண போறீங்கன்னா இப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்கான்? என்னை விட எம்முக்கு வந்து கூட. ஆனா இங்க வந்து எண்ணுக்கு வந்து எல்லை விட கூட இருக்கு. எல்லை விட கூட இருக்கு. அவ எப்படி நீங்க ஆர்டர் பண்ண போறீங்கன்னா இப்ப இங்க வந்து இதை பார்த்தீங்களா இருந்தா என்னை விட எம்மு கூட. என்னை விட எம்மு கூட. அப்ப நான் என்ன வந்து நடுவில் போறேன். ஏன்னா வந்து ரெண்டு ஒப்பீட்லையும் வந்து எண் வந்து பொதுவா வருது. எண் வந்து பொதுவா வருது. அப்ப எண் வந்து இப்படி இருக்கட்டும். மூணாவது படி பார்த்தீங்களா வந்து என்னை விட எம்முக்கு வந்து கூட. என்னை விட எம்முக்கு கூட. அப்ப என்னை விட எம்முக்கு வந்து கூட. என்னை விட எம்முக்கு கூட. ரெண்டாவது ஒப்பீட்டுல வந்து பாத்தீங்களா இருந்தா எல்லையும் எண்ணையும் ஒப்பிடுத நேரமா தாரு கூட வருது. எண்ணுக்குத்தான் கூட வருது. எண்ணுக்குத்தான் கூட வருது. இதான் உங்களோட தாழ்த்தும் அழுத்த பெருமான ஓடரா வந்து காணப்பட போகுது. தாழ்த்தும் அழுத்த பெருமான ஓடரா காணப்பட போகுது. கூடினவர் எம், அதை விட குறைஞ்சது என், நல்லாவே குறைஞ்சது வந்து எல்லாக வந்து காணப்படுகிறது. சரியானே? அப்ப இந்த தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை வச்சு நம்ம எப்படி வந்து தாழ்த்தும் ஆற்றலை வந்து ஆர்டர் பண்ண போறீங்கன்னா தாழ்த்தும் ஆற்றலை வந்து இந்த தாழ்த்தல் அழுத்த பெருமான ஓடரை வந்து மறுதலையான ஓடரை தான் தாழ்த்தும் ஆற்றலான ஓடர் இருக்க போகுது. தாழ்த்துவதற்கான ஆற்றல் ஓடர். அப்ப எப்படி வரப்போகுது? எம்முக்கு வந்து நல்லாவே குறை இருக்கும். அதை விட கூடின ஆற்றல் வந்து எண்ணிக்கு இருக்கும். நல்லாவே கூடின ஆற்றல் வந்து எல்லுக்கு காணப்பட போகுது. சரியானே? இதான உங்களோட தாழ்த்தல் தாழ்த்தும் ஆற்றலோட வந்து காணப்பட போகுது. விளைஞ்சனேது. அப்ப தாழ்த்தும் ஆற்றலை வந்து தன்னோட தாக்கம் புரியுத மற்றைய கூற வந்து அவருக்கு என்ன செய்யுண்டா வந்து அவரு
இந்த தாழ்த்தல் அடைய வச்சக்கூடிய ஆற்றல் தான் தாழ்த்தும் ஆற்றல்னு சொல்ல போறோம். அப்ப இந்த கூறிய என்ன செய்ய போறோம், ஒச்சியேற்றப்பட போகுது. அப்போ ஒச்சியேற்றப்பட போகுது. இப்ப இந்த மூலாதாரவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வந்து தாழ்த்தல் அழுகத்தை வந்து ஒப்பிடாமைக்க உங்களுக்கு ஈனத்தில் வந்து தாழ்த்தல் ஆற்றலை வந்து ஒப்பிட்டு போயிடும். எப்படின்னா வந்து இப்போ இந்த என் சொலிட வந்து M2+க்குள்ளால போடுத நேரம் இந்த M2+M சொலிடாக வந்து என்ன செய்யுது, தாழ்த்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தாழ்த்தப்படுதுன்றா உங்களுக்கு தெரியும், இந்த என் சொலிட் வந்து ஒச்சியேற்றப்பட்டிருப்பாரு. அவர் ஒச்சியேற்றப்பட்டு இவர் என்ன செய்யறாரு, என் சொலிட் ஒச்சியேற்றப்பட்டு M2+ வந்து எம் சொலிடாக வந்து தாழ்த்தல் அடைய செய்தாரு. அப்ப ஈனத்துல உங்களுக்கு தெரியும் வந்து இந்த என் சொலிட் M2+ தாழ்த்த வச்சியாருண்டா தாருக்கு தாழ்த்தும் ஆற்றல் கூட இருக்க போகுது. தாருக்கு தாழ்த்தும் ஆற்றல் கூட இருக்க போகுது. இந்த எண்ணுக்கு தான் வந்து தாழ்த்தும் ஆற்றல் கூட இருக்க போகுது. ஏன்னா அவர் என்ன செய்யாது, எண் வந்து ஒச்சியேற்றப்பட்டு M2+ தாழ்த்தலடைய வச்சாரு. அப்ப தாழ்த்தும் ஆற்றல் தாரு கூட இனத்துல எம்மை விட எண்ணுக்குத்தான் கூட. தாழ்த்தல் அழுத்தத்துல மறுதலையான வரிசை வர போகுது. சரியானே. அப்ப ரெண்டாவது தடவைக்கு வந்தோம்னா இவன் என் சொலிட எடுத்து L2+க்குள்ளால போடுத நேரம் இந்த L2+ எல் சொலிடா வந்து ஒச்சியேற்றம் இல்லை, சாரி, தாழ்த்தப்படவில்லைன்னு செல்லு. ஆனா என்ன மீனிங்டா வந்து இந்த எண்ணெய் L2+க்குள்ளால போடுற நேரம் இந்த L2+ வந்து தாழ்த்தப்படவில்லை. அதே மாதிரி என் சொலிட் வந்து ஒச்சியேற்றம் அடையும் இல்லை. அப்ப இதுல நமக்கு என்ன முடிவு எடுக்கணும்னா வந்து இங்க தாழ்த்துகின்ற ஆற்றல் வந்து எல்லை விட எண்ணுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கே இயலாது. தாரு கூட இருக்கணும், எண்ணை விட எல்லுக்குத்தான் தாழ்த்து ஆற்றல் வந்து அதிகமாக வந்து இருக்கணும். அந்த காரணத்தால நீங்க வந்து L2+ எல்லாக வந்து தாழ்த்தப்பட இல்லை. ஏன்னா தாழ்த்துன்ற ஆற்றல் வந்து எண்ணுக்கு வந்து எல்லை விட குறை இருக்கு. இந்த எண்ணுக்கு எல்லை வந்து தாழ்த்தே இயலாது. தாழ்த்து ஆற்றல் போதாம இருக்கு. சரியானே. அவங்களுக்கு தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்து பார்க்காமைக்கு நேரடியாக வந்தவங்களுக்கு தாழ்த்து ஆற்றலோட இருக்க போய் தெரியலும். அப்படி அவங்களுக்கு பார்க்கறது குழம்பிச்சுன்னா வந்து தாழ்த்தல் அழுத்தத்தை வந்து ஒப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த தாழ்த்தல் அழுத்த ஓடரை வந்து அப்படியே வந்து மறுதலையா கொடுத்து விட்டீங்கன்னா அதான் தாழ்த்தும் ஆற்றலுக்கான ஓடரை வந்து இருக்க போகுது. சரியானே. அதுல வந்து தாழ்த்தல் அழுத்தம் ஓடரை வந்து சும்மா கேட்டில்லை, என்ன சொல்லியிருக்காண்டா வந்து காரணங்களை குறிப்பிட்டு வந்து தாழ்த்து மாற்றலோடரை வந்து கொடுக்கணும். அப்ப காரணம் கேட்டுக்கத்தால் நீங்க என்ன செய்யணும் வந்து எஸ்ஐக்கு வந்து எளிதான் காட்டணும். இந்த ஓடரை மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த ஓடருக்கு மட்டுமான மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது. என்ன கொடுப்பீங்க, மோலாது செல்லிருக்க தர வச்சு வந்து இதை ஒப்பிட்டு காட்டுவீங்க. என்னத்த, இந்த என் சொல்லிட வந்து M2+க்குள்ளால இடும்போது இந்த தாக்கத்தை எழுதி காட்டுவீங்க. இந்த தாக்கத்தை எழுதி காட்டி போட்டு இந்த தாக்கம் நடைபெறுவதனால அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, தாழ்த்தல் அழுத்தத்தை வந்து ஒப்பிட்டு காட்டுவீங்க. தாழ்த்தல் அழுத்தம் வந்து இது ஒப்பிட்டு காட்டின பிறகு திருப்பி என்ன செய்வீங்க, திருப்ப என்ன சொல்லிட வந்து L2+Equals இடும்போது இந்த தாக்கத்தை வந்து எழுதி வந்து வெட்டி காட்டுவீங்க. இந்த தாக்கம் நடைபெறாத காரணத்தினால் தாழ்த்தல் அழுத்தம் இதை வந்து ஒப்பிட்டு காட்டுவீங்க. இப்ப காரணம் கொடுத்து முடிஞ்ச பிறகு அடுத்த வரல வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை ஒப்பிட்டு காட்டின பிறகு ஆக வேண்டி சொல்லி போட்டு தாழ்த்தல் ஆற்றல் வந்து இந்த ஒரு எழுதி காட்டுவீங்க. இப்படி வந்து நீங்க காரணம் குறிப்பிட்டு அவன் கேட்டிருக்கான். அப்ப காரணத்தையும் வந்து கொடுத்துதான் நீங்க விடிய கொடுக்க வேண்டி இருக்கு. சரியானே. இது விலையும் சேனலா இருக்கு. நம்ம டவுட் இருக்க இதுல ஓடர் இடத்துல. சரி, நம்ம அடுத்து வந்து ரெண்டாவது கேள்விக்கு வந்து போ. ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க வந்து L2+Equals எல் சொலிட் மின்வாயும் மற்றைய இரண்டு மின்வாய்களில் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இரண்டு மின் இரசாயன கலங்களின் மின்னியக்க விசைகள் ஒன்று வந்து +0.30 வோல்ட்டும் அடுத்த சிறிதுக்கு வந்து +1.10 வோல்ட்டும் ஆகும். இத்தகவல்களையும் மேலே ஒன்றுக்கான உமது விடையினையும் பயன்படுத்தி E0 M2+Equals எம் சுரிடையும் E0 N2+Equals என் சுரிடையும் கணிக்க. அதாவது ரெண்டாவது தந்திருக்க தரவையும் உங்களோட முதலாவது கேள்விக்கு எடுத்த விடைக்கான அந்த தரவையும் பயன்படுத்தி இந்த கேள்வி கேட்டிருக்கான என்னத்தையாம், இந்த எம் மின்வாயுடையும் என் மின்வாயுடையும் வந்து எதை கணிச்சுட்டான், தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களை கணிச்சு சொல்லியிருக்கான். அதே நேரம் வந்து
இ நாட் எல் டூ பிளஸ் எக்வஸ் எல் சொல்லிட், அதாவது வந்து எல் மின்வாயில தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான எவ்வளோ வந்து -0.80 வோல்ட்னு தந்து வச்சிருக்கான். அது மாதிரி ஒரு கேள்வியில வந்து 2 களம் இருக்காம். அதுல வந்து என்னதுன்னா வந்து 2 களங்களையும் வந்து இந்த எல் மின்வாய் வந்து பயன்படுத்தி இருப்பான். ஆனா 2 களத்திலையும் வந்து எல் மின்வாயோட சேர்த்து ஒரு காலத்துல எல்லோட சேர்த்து என்ன பயன்படுத்தியிருப்பான், மற்றைய காலத்துல வந்து எல் மின்வாயோட சேர்த்து எம் மின்வாயை பயன்படுத்தியிருப்பான். இப்படி 2 களம் இருக்காம். அந்த 2 களத்துல வந்து எந்த களத்துல மின்னியக்க விசைன்னு குறிப்பிட்டு செல்லியில அவன் 2 களம் இருக்கு. அந்த 2 களங்களையும் மின்னியக்க விசைகளை வந்து ஒரு காலத்துல மின்னியக்க விசை +0.30 வோல்ட்னும் அடுத்த காலத்துல மின்னியக்க விசையை வந்து +1.10 வோல்ட்னு தந்து வச்சிருக்கான். நமக்கு வந்து எந்த களத்துல மின்னியக்க விசைன்னு தெரியல. அதை வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சேன்னா வந்து நம்ம சமன்பாட்டை வச்சு வந்து இதுக்கு விடையை போறோம். நமக்கு தந்திருக்க தரவையும் சமன்பாட்டையும் வச்சு தான் இதுக்கான கேள்விக்கான விடைக்கு வந்து போக போறோம். இப்ப அவன் செல்லிருக்கான வந்து 2 மின்ரசாயன களங்கள் வந்து இருக்கான். 2 மின்ரசாயன களம் இப்படி இருக்கு. சரியானே? 2 மின்ரசாயன களங்களையும் வந்து எது பொதுவான மின்வாயின்னு சொல்லியிருக்கான் வந்து எல் சொல்லிட். அதாவது எல் மின்வாய் வந்து 2 மின்ரசாயன களங்களையும் காணப்பட போகுது. 2 மின்ரசாயன களங்களையும் காணப்பட போகுது. இந்த மின்ரசாயன களத்துல வந்து எல்லோட வந்து நான் தாரி இருக்கமா எடுக்க போறேன். என் மின்வாய் வந்து இருக்கிற மாதிரி எடுக்க போறேன். என் மின்வாய் இருக்கிற மாதிரி எடுக்க போறேன். இது வந்து பாத்தீங்களா இருந்தா முதலாவது களம். இது வந்து முதலாவது களம். அடுத்து 2வது களம் வந்து பாத்தீங்களா இருந்தா 2வது களம் கீற போறேன். இங்கேயும் வந்து எல் மின்வாய் வந்து காணப்படும். அதோட சேர்த்து வந்து இங்க என் இருக்கிறதால இங்க தார் இருக்க போகுது, எம் மின்வாய் வந்து இருக்க போகுது. எம் மின்வாய் இருக்க போகுது. இவரை வந்து நான் வந்து 2வது களம் எடுக்கேன். இவரை வந்து 2வது களம் வந்து எடுக்க போறேன். 2வது களம் எடுக்க போறேன். இதை நான் சொல்லியிருக்க 2 மின்ரசாயன களங்களும். அடுத்தது வந்து ஈனோட் செல் பெருமானம் 2 வந்திருக்கான். அது இந்த களம் 1 களம் 2 வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. சரியானே? அதோடு வந்து ஒரு தடவை வந்திருக்கான இனத்தின வந்து எல் மின்வாயிட வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம். எல் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் என்னத்தையும் -0.80 வோல்ட். -0.80 வோல்ட்னு வந்து தந்து வச்சிருக்கேன். இப்ப நாம வந்து இந்த +0.30 வோல்ட்டும் அதே மாதிரி +1.10 வந்து எந்த மின்ரசாயன களத்துல மின்னியக்கு விசைன்னு கண்டுபிடிச்சமா இருந்தா நமக்கு வந்து என் அதே மாதிரி எம் மின்வாயோட தாழ்த்தல் அழுத்த பெருமானங்கள் வந்து கண்டுபிடிச்சிரு. எப்படி கண்டுபிடிச்ச போறேன்னா வந்து இனத்துல வந்து பாத்தீங்களா இருந்தா மோலாது மின்ரசாயன களத்துல எல் மின்வாயும் என் மின்வாயும் தொழிற்பட போகுது. அப்படி தொழிற்படு நேரம் வந்து உங்களுக்கு வந்து முதலாவது கேள்வியில வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்து ஒப்பிட்டு இருக்கேன். அப்ப தாழ்த்தல் அழுத்த பெருமானம் ஒப்பீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வந்து தாருக்கு வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூட இருக்க போகுது. எண்ணுக்கா எள்ளுக்கா தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூட? எல்லை விட எண்ணுக்குத்தான் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூட இருக்க போகுது. அப்ப இந்த மின்ரசாயன காலத்துல இந்த எல்லினு செல்லால் வந்து அனோட்டா தொழிற்பட போகுது. அதே மாதிரி எண்ணினு செல்லால் வந்து கத்தோட்டா தொழிற்பட போகுது. எண்ணினு செல்லால் கத்தோட்டா தொழிற்பட போறாரு. இப்ப 2வது மின்ரசாயன களத்துக்கு போனோமா இருந்தா இங்க வந்து எல் மின்வாயும் எம் மின்வாயும் இருக்கு. இதுல இருந்தாரு தாரு அனோட் தாரு கத்தோட்னு கண்டுபிடிச்ச நாம மோலாவது கேள்வியில ஒப்பிட்ட தாழ்த்தல் அழுத்த ஓடருக்கு போனவங்களா இருந்தா அங்க வந்து எல்லையும் எம்எனையும் ஒப்பிட்டு பார்த்தீங்களா இருந்தா தாருக்கு தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூட இருக்கு, எம்முக்கு தான் கூட. அப்ப இந்த களத்துல வந்து எம் கத்தோட்டா தொழிற்படுவாரு. இந்த களத்திலையும் இந்த எல் மின்வாய் அனோட்டாகத்தான் தொழிற்பட போகுது. அப்ப அனோட் கத்தோட் வந்து 2 மின்வாயிலையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவது மின்ரசாயன களத்திலையும் 2வது மின்ரசாயன களத்திலையும் எல் மின்வாய் வந்து அனோட்டாகத்தான் தொழிற்படுது. எல் மின்வாய் வந்து அனோட்டாகத்தான் தொழிற்பட போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஈனோட் செல் கண்டுபிடிச்சதுக்கான சமன்பாடு. ஈனோட் செல் வந்து கண்டுபிடிச்ச சமன்பாடு எனக்கு ஈனோட் செல் சமன் ஈனோட் கத்தோட் மைனஸ் ஈனோட் அனோட். இதானே சமன்பாடு. அப்ப கத்தோட்டு மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானத்துல இருந்து அனோட் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை கழிச்சுதான் நீங்க வந்து மின்னியக்க விசை வந்து களத்து கண்டுபிடிச்ச போறீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து எல் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான்.
ரெண்டு மின் ரசாயன கலங்களையும் வந்து எல் மின்வாய் வந்து அனோட்டாக தொழிற்பட போகுது. எல் மின்வாய் அனோட்டாக தான் தொழிற்பட போகுது. அப்ப இந்த சமன்பாட்டுல வந்து பாத்தீங்களா இருந்தா நீங்க வந்து எல் மின்வாயோட பெருமானம் வந்து மாற போறல. எல் மின்வாயோட பெருமானம் வந்து மாற போறல. ரெண்டு மின் ரசாயன கலங்களுக்கும் நீங்க சமன்பாட்டை பயன்படுத்தினீங்கடா -0.8 வோல்ட்டான் வந்து நீங்க ஈனோட் அனோட் இருக்க இடத்துக்கு வந்து போட போறீங்க சரியானே. அப்படி போட்ட பிறகு நீங்க வந்து ஈனோட் செல் காணதுக்கு வந்து கத்தோட்ல இருந்து அனோட்டை கழிச்ச போறீங்க. சரியா? அப்ப நீங்க வந்து ஈனோட் செல் வந்து கண்டுபிடிச்சதுக்கு ஈனோட் கத்தோட்ல இருந்து அனோட்டை வந்து கழிச்சு தான் வந்து ஈனோட் செல் கண்டுபிடிச்ச போறீங்க. அப்ப இங்க வந்து ஒரு ஈனோட் செல்ற பெருமானம் தந்திருக்கான் +0.30 வோல்ட்னும் அடுத்த ஈனோட் செல்ற பெருமானம் தந்திருக்கான் வந்து என்ன தந்திருக்கான் +1.10 வோல்ட் தந்திருக்கான் சரியானே. அப்ப இப்படின்னு சமன்பாட்டு ரீதியில வந்து ஈனோட் அனோட்ல வந்து பெருமானம் மாற போறல சரியானே. ஏன்னா ரெண்டு மின் ரசாயன காலத்திலையும் வந்து எல் மின்வாய் தான் அனோட்டாக காணப்பட போகுது. அப்ப ஈனோட் செல்ற பெருமானம் உங்களுக்கு வந்து கூட வருதுன்னு என்ன அர்த்தம்னா வந்து வித்தியாசம் வந்து கூட வருது. ரெண்டு மின்வாய்களையும் வந்து வித்தியாசம் தான் கூட வர போகுது. அப்ப ரெண்டு மின்வாய்களுக்கு இடையிலான வித்தியாசம் எங்க கூட வருதோ வந்து அங்க இருக்கு பாத்தீங்களா இருந்தா ஈனோட் கத்தோட், அதாவது வந்து இந்த கத்தோட்டு மின்வாயில தாழ்த்தல் அழுத்த பெருமானம் உயர்வாக வந்து இருக்க வேண்டி வரும். ஈனோட் செல்ற பெருமானம் குறைய வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் குறைய வருது. வித்தியாசம் குறைய வர என்ன அர்த்தம் வந்து ஈனோட் செல்ற பெருமானம் வந்து குறைய வந்து இருக்க வேண்டி இருக்கு சரியானே. குறைய இருக்க வேண்டி இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப தாழ்த்தல் அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வியில ஒப்பிட்டு இருக்கு. அழுத்த பெருமானங்களை வந்து ஒப்பிட்டு வச்சிருக்கோம். அதுல இருந்து வந்து வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சது. அவ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? எம்முக்கு கூட அதை விட குறைஞ்சது என், அதை விட குறைஞ்சது வந்து எல். ஏன்னா தாழ்த்தல் அழுத்த பெருமானம். அப்ப இங்க வித்தியாசம் வந்து கூட வரணும்டா. எல்லா மின் ரசாயன காலத்திலையும் எல் வந்து இருக்காரு. அப்ப உங்களுக்கு வந்து வித்தியாசம் குறைய வரணுமா இருந்தா எந்த மின்கலம் பொருந்தும்? எல்லும் எம்மும் இருக்குது மின் ரசாயன காலத்துக்கு தான் வந்து கெப் கூட இருக்கு சரியான. கெப் வந்து கூட இருக்கு. அப்ப எல்லும் எம்மையும் வந்து நீங்க ஒரு மின் ரசாயன களமாக வந்து பயன்படுத்துத நேரம் தான் உங்களுக்கு ஈனோட் செல்ற பெருமானம் கூட இருக்க போகுது. அதே நேரம் வந்து நீங்க எண்ணையும் எல்லையும் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்களா இருந்தா அதுல கெப்பை வந்து பார்த்தா விலங்கும் வந்து பெருமானங்களுக்கு இடையிலான கெப் வந்து குறை இருக்கு. அப்ப வித்தியாசம் வந்து குறைய வரப்போகுது. அப்ப ஈனோட் செல்ற பெருமானம் வந்து எங்க குறைய வருதோ அந்த மின்ரசாயன காலத்துல வந்து தாறு மின்வாய்களா இருக்க போகுது. எல்லும் எண்ணும் வந்து காணப்படும் சரியானே. அப்ப ஈனோட் 1 ஈனோட் 2ல வந்து வித்தியாசம் வந்து எங்க கூட இருக்காரோ அந்த மின் ரசாயன களத்துகளை வந்து எல்லும் எம்மும் வந்து எதா இருக்க போகுது மின் வாய்களாக வந்து இருக்க போகுது. நம்ம இப்ப மின் ரசாயன களத்தை வந்து கண்டுபிடிச்சிடல. அப்ப எல்லும் எண்ணும் இருக்கிற மின் ரசாயன களத்தை வந்து குறைஞ்ச ஈனோட் செல் பெருமானம் வரப்போகுது. அது வந்து மின் ரசாயன களம் ஒன்றுதான் எல்லும் எண்ணும் காணப்படுகிறது. தான் தந்திருக்க பெருமானம் ரெண்டுலையும் தாறு குறை இருக்கு இந்த இருக்கு தசம் 3 வட்டம் குறைஞ்ச பெருமானம். அப்ப இந்த மின் ரசாயன களத்திட பெருமானம் தான் வந்து மின்னியக்க விசை பெருமானம் தான் +3 வோல்ட். அப்ப இங்க வந்து கூட வரணுமா இருந்த வித்தியாசம் எல்லுக்கும் எம்முக்குமான வித்தியாசம் கூட வரப்போகுது. அப்ப செல் 2 தான் வந்து பாத்தீங்களா இருந்தா அந்த களமா இருக்க போகுது. அவர மின்னியக்க விசை தான் வந்து +1.10 வோல்ட்டா வந்து இருக்க போகுது. 1.0 வோல்ட்டா இருக்க போகுது. இப்ப நாம எந்த மின் ரசாயன களத்துல வந்து மின்னியக்க விசைகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது நம்முடைய கேள்வி வந்து எண்மீன் வாயுடையும் எம்மீன் வாயுடையும் தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களை கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன சமன்பாடு நம்ம போட போறோம்? மூலாவது வந்து போட என்னத்த ஈ0 செல் 1 இது சமனா இருக்க போகுது ஈ0 கத்தோட் மைனஸ் ஈ0 அனோட். ஈ0 செல் 1 வந்து இந்த முதலாவது மின் ரசாயன களம். அப்ப முதலாவது மின் ரசாயன களத்துல வந்து அவரை வந்து மின்னியக்க விசை வந்து பாத்தீங்கன்னா +0.30 வோல்ட் சமன் கத்தோட் வந்து பாத்தீங்களா இருந்தா என் மின்வாய் சரியானே. என் மின்வாய் தான் கத்தோட்டா வந்து தொழிற்பட போகுது. அப்ப ஈ0 N2 + N நீங்க வந்து பௌதிக நிலை போடணும் மைனஸ்
அனோட்டாக வந்து எல் மின்வாய் அவரை தாழ்த்தளத்து பேரும் தரவுல தந்திருக்கான் என்ன மைனஸ் மைனஸ் தசம் 8 சைஃபர் வோல்ட். அப்போ இதை சுருக்கி விட்டு என்ன வரப்போகுது N2 ப்ளஸ் என் மின்வாயோட தாழ்த்தளத்து என்ன வரப்போகுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் வந்து இங்கால போகிற நேரம் மைனஸாக வந்து மாறப்போகுது. அப்போ தசம் 3லேருந்து மைனஸ் தசம் 8 கழிச்சா வரப்போகுது மைனஸ் தசம் 5 வோல்ட் வரும். மைனஸ் தசம் 5 வோல்ட்னு வரப்போகுது. அதான் உங்களோட எண் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானம். எண் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் மைனஸ் தசம் 5 வோல்ட். சரியானே. அடுத்தது எம் மின்வாயிடத்தை வந்து கண்டுபிடிச்சு போறோம். எம் மின்வாய் அது வந்து ரெண்டாவது மின் ரசாயன களத்துக்கு போய் கண்டுபிடிச்ச போறோம். அப்ப இ நாட் செல் 2 சமனா இருக்க போகுது இ நாட் கத்தோட் மைனஸ் இ நாட் அனோட். அப்ப அவர மின்னியக்கு விசை வரப்போது பாத்தீங்கன்னா +1.10 சைஃபர் வோல்ட் மைனஸ் கத்தோட்டா தொழிற்பட போகுது வந்து அங்க வந்து எம் மின்வாய் அவர் தான் நம்மட வந்து கேள்வி. அப்ப இ நாட் M2 பிளஸ் எம் மின்வாய் மைனஸ் அனோட்டாக வந்து எல் அதோட பெருமானம் தெரியும் மைனஸ் தசம் 8 சைஃபர் வோல்ட். அப்போ இதை சுருக்கி விட்டு என்ன வரப்போகுது விட உங்களுக்கு இ நாட் M2 பிளஸ் எம் மின்வாயோட மின்னியக்கு விசை வரப்போகுது பிளஸ் இங்கால போனால் மைனஸ். அப்போ 1.1லிருந்து 0.8 போச்சுன்னா என்ன வரப்போகுது உங்களுக்கு பிளஸ் தசம் 3 சைஃபர் வோல்ட் பிளஸ் தசம் 3 வோல்ட் வரப்போகுது. சரியான இதான கூட எம் மின்வாயிட வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்து இருக்க போகுது. சரியா? இதான் கேட்ட கேள்வி. இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் விளங்கிச்சானே. யாருக்கு சரி இந்த மின்னிக்கு விசையை வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து சிக்கல் இருந்துச்சுன்னு வந்து கேட்கலாம். கேட்டா வந்து திருப்ப வேலை படித்து விடுவேன். யாருக்கும் டவுட் இல்லையா? அடுத்த கேள்வி போவோம். அப்ப அடுத்து வந்து மூணாவது கேள்வி. மூணாவது மூணாவது கேள்வியில வந்து உம்மிடம் பின்வரும் ஒழுங்கமைப்பு தரப்பட்டுள்ளதோடு அதில் எல்கமா என் ஆகிய இரு உலோக கோள்களுக்கு இடையில் ஓர் அழுத்தமானி வந்து இணைக்கப்பட்டிருக்காம ஒரு அழுத்தமானி வந்து இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு படம் ஒன்று தந்திருக்காங்க வந்து படத்தண்டை போட்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த படத்தை வந்து நம்ம கீறிட்டு வருவோம்.
சரிண்ணே. இது வந்து எல் மின்வாயாம். இவர் வந்து எல் மின்வாய். அதோடு இருக்க அடுத்த மின்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இவர் வந்து எம். இவர் வந்து எம் மின்வாயாம். அதே மாதிரி இவரும் வந்து எம் மின்வாயாம். இவர் வந்து எம் மின்வாய். இவர் வந்து பார்த்தீங்களா இருந்தா எல் மின்வாயில் என் என் மின்வாய்னு வந்திருக்கான். சரியானே, என் மீன்வாயினா வந்திருக்கான். இந்த கரைசல் வந்து L2+ கரைசல். இந்த கரைசல் வந்து பார்த்தீங்களா இருந்தா M2+ கரைசல். இவங்க வந்து M2+ கரைசல். இது வந்து N2+ கரைசல். இது உப்பு பாலம் போட்டிருக்காங்க. சரி, உப்பு பாலம். இந்த எம்மின் வாயும் வந்து இணைச்சிருக்கான் ஒரு தொடுக்கும் கம்பியாலும். திருப்ப இணைஞ்சிருக்கான் இந்த எண்ணையும் எல்லையும் வந்து இணைச்ச போறான். அப்ப இணைச்சு போட்டு ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு அழுத்தமானியை போட்டிருக்கான். ஒரு அழுத்தமானியை போட்டிருக்கான். அதை பீனு குறிச்சிருக்கான். இப்படி போட்டு விட்டுருக்கான். போட்டு விட்டு அழுத்தமானிக்கான முனைகள் தந்தில்லையா. அப்ப இந்த அரைக்களத்தை வந்து ஏன்னு பேரிட்டிருக்கான். இந்த அரைக்களத்தை பீனு பேரிட்டிருக்கான். இந்த அரைக்களம் சீனு பெயரிட்டு வச்சிருக்கான். இந்த அரைக்களத்தை டீண்டு பெயரிட்டு வச்சிருக்கான். சரியானே, இப்படி வச்சு போட்டு அதுல மோலாதி கேள்வி வந்து என்ன கேட்காண்டா வந்து அழுத்தமானியின் வாசிப்பை வந்து காண்க. அழுத்தமானியின் வாசிப்பை வந்து கணிக்கட்டான். அப்படின்னா அழுத்தமானி வந்து எதை வந்து வாசிச்ச போன வந்து அவரும் வந்து இந்த வோல்ட்டுமானி மாதிரி ஒரு வேலை செய்ய போகுது. அழுத்த வேறுபாட்டை வந்து வாசிச்ச போறாரு. இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை வந்து அவர் வந்து வாசிச்ச போறாரு. அப்ப இங்க வந்து பாத்தீங்களா இருந்தா நாம வந்து அனோட்டு கத்தோட்டை வந்து கண்டுபிடிப்போம். இந்த களத்துல அனோட்டு தாரு கத்தோட் தாருன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஏஐயும் பிஐயும் வந்து பாத்தீங்களா இருந்தா எல்லும் எம்மும் காணப்படுது. தாழ்த்தல் அழுத்த பெருமான ஓடரை வச்சு வந்து உங்களுக்கு அனோட்டு கத்தோட்டை கண்டுபிடிச்சேலும். அப்ப எல்லையும் எம்மையும் ஒப்புடைய நேரம் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தாரு கூடன்னு பாட்டம் எம்முக்கு தான் கூட. அப்ப இங்க வந்து எம் தான் கத்தோட்டா தொழிற்பட போறாரு. இந்த எல்ட மின்வாய் வந்து அனோட்டாக வந்து தொழிற்பட போகுது. சரியா, திருப்ப இங்க வந்தீங்களா இருந்தா இது எம்மும் எண்ணையும் வந்து பாத்தீங்களா இருந்தா ரெண்டையும் ஒப்பிட்டீங்கன்னா தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தாரு கூட எம்முக்கு தான் கூட. அப்ப அவரு கத்தோட்டா தொழிற்படுவாரு. இந்த எண் மின்வாய் வந்து அனோட்டா வந்து தொழிற்பட போகுது. அனோட்டா தொழிற்பட போகுது. சரியானே, இவன் அனோட் காத்தோட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இங்க வந்து பாத்தீங்களா இருந்தா இவரு எம் கத்தோட், இவரு வந்து எம் கத்தோட், ரெண்டும் வந்து ஒரே முனைகள்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று வந்து வரப்போறல. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில வந்து அழுத்த வேறுபாடு வந்து வரப்போறல. அப்ப இந்த அழுத்தமானி இந்த புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்தத்தை வந்து வாசிச்ச போறல. அப்ப இங்க வந்து இவர் தாருக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை வாசிப்பாருண்டா எல் மின்வாய்க்கும் அதே மாதிரி எண் மின்வாய்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை தான் இந்த அழுத்தமானி பி வந்து வாசிச்ச போகுது. அப்ப நீங்க வந்து இந்த எல் மின்வாய்க்கும் எண் மின்வாயிலையும் அழுத்தங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை கண்டுபிடிச்சீங்களா இருந்தா அவருதான் இந்த அழுத்தமானி பீட வந்து வாசிப்புக்கு சமனா வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த ரெண்டு மின்வாயிலுக்கும் இடையில வந்து அழுத்த வேறுபாடு ஒன்று வரப்போறல. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே மின்வாயினத்தால வந்து ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில வந்து அழுத்த வேறுபாடு வராத காரணத்தால இந்த அழுத்தமானி பி வந்து எல் மின்வாய்க்கும் எண் மின்வாய்க்கும் இடையிலான அழுத்த வேறுபாட்டை மட்டும்தான் இவர் வாசிச்ச போறாரு. சரியான, வாசிச்ச போறாரு. அப்ப நீங்க வந்து அழுத்தமானியின் வாசிப்பை நீங்க கண்டுபிடிச்சமா இருந்தா நீங்க வந்து ரெண்டு மின்வாய்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. அழுத்தமானின் வாசிப்பு சமனா இருக்க போகுது. நீங்க பெரிய அழுத்தத்துல இருந்து சின்ன அழுத்தத்தை வந்து கழிச்சு கொடுங்க. அப்ப தாரு பெரிய அழுத்தமா இருக்க போகுது. தாரு பெரிய அழுத்தம்.
சரியா ஒரு பிள்ளை நடன்ட்டு நீங்கள் வந்து மின் அணுக்கள் குறிச்சி நேரம் வந்து ஒவ்வொரு மின்கலங்களை வந்து பார்க்க போகலாம். என்ன பிழைச்சும் இவன் வந்து தொடுக்குற இடத்த வந்து பார்த்ததுல இருந்தா ஏ களத்தோட வந்து டியை தான் தொடுத்துருக்கான். ஏயோட டியை தொடுத்துருக்கான். அதே மாதிரி பியோட வந்து சியை தொடுத்துருக்கான். அதை வந்து பாருங்க. இப்போ ஏயோட டியை தொடுத்திருக்கத்தால வந்து ஏயும் டியும் வந்து ஒரு மின்கலம். அது மாதிரி பியோட சியை தொடுக்கிறதால வந்து பியும் சியும் வந்து ஒரு மின்கலமா வந்து இருக்க போகுது. சரியானே? அப்ப இப்போ வந்து அனோட்கதட் குறிச்சிங்களா இருந்தா நீங்க குறிச்ச நேரம் ஏக்கும் டிக்கும் தான் வந்து பார்க்கணும். அப்ப ஏயும் டியும் வந்து பாத்தீங்களா இருந்தா ஏல வந்து எல் மின்வாய், டில வந்து என் மின்வாய். அழுத்த பெருமானம் பார்த்தோம் அது 6 கூட வந்துச்சு, எல்லுக்கு ஐனுக்கு அழுத்த பெருமானம் கூட வந்துச்சு, அழுத்தம் வந்து எண்ணுக்கு தான் கூட. அப்ப எண்ணுக்கு வந்து கூடனத்தால அந்த மின்வாயோட அந்த மின்கலத்துல வந்து எண் வந்து அனோட்டையில கத்தோட்டா தொழிற்பட போறாரு, எல் வந்து அதே அனோட்டான் தொழிற்பட போகுது. சரியானே? இப்ப நீங்க பிக்கும் சிக்கும் வந்தீங்களா இருந்தா ரெண்டுமே வந்து ஒரே மின்வாய்கள் எம் இருக்கு. அப்ப இவர் வந்து கத்தோட்டா தொழிற்பட்டாரா இருந்தா இவர் வந்து அனோட்டா தொழிற்படுவாரு. அதே மாதிரி இந்த வந்து எல் வந்து அனோட்டா இருந்தாரா இருந்தா இவர் வந்து கத்தோட்டாவுன்னு தொழிற்பட போகுது. சரியானே? இப்படித்தான் அனோட் கதை கொண்டு குறிக்க போறோம். நீ வந்து எந்தெந்த மின்வாய்கள்னு தொடுத்திருக்கேன்னு பார்த்தேன் வந்து அந்த மின்காலத்தை தீர்மானிச்சு அனோட் கதை குறிக்க வேண்டி இருக்கு. சரியானே? நான் வந்து இங்க வந்து எண்ணுக்கு வந்து கத்தோட்டை போட்டு விட்டு ஏக்கு வந்து அனோட்டை போட்டேனா இருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா உப்பு பாலத்தால வந்து டீடையும் சீடையும் வந்து உச்சுற்ற வந்து பூர்த்தி வச்சிருக்கான், உச்சுற்ற இணைச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி எல்லுக்கு வந்து அனோட்டை போட்டு விட்டு இந்த இருக்கிற எம்முக்கு நான் கத்தோட்டை போட்டு விட்டேனா இருந்தா ஏயும் பியையும் வந்து ஒரு உப்பு பாலத்தால் இணைச்சி அதில் உச்சுற்ற வந்து பூர்த்தியாக்கி வச்சிருக்கான். சரியானே? அப்போ ஒரு மின் ரசாயன கலம் தொழிற்படணுமா இருந்தா அதுல வெளிச்சுற்று பூர்த்தியாகி இருக்கணும். அதே மாதிரி அவர் உட்சுற்றும் வந்து பூர்த்தியாகி இருக்கணும். மின் ரசாயன களம் எனத்த பொதுவா வந்து நீங்க வந்து ரசாயன சக்தியை வந்து மின் சக்தியா மாற்றி எடுக்க போறீங்க. சரியானே? அப்ப நீங்க இங்க அழுத்தமானியை வந்து அகற்றி போட்டு இங்க ஒரு லைட்டை வந்து நீங்க பொருத்தி விட்டீங்களா இருந்தா இந்த மின் ரசாயன களம் ஒழுங்கா ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லைட் வந்து பத்த போகுது. சரியானே? ஒழுங்கா இந்த உச்சுற்றையும் வெளிச்சுற்றையும் பூர்த்தி ஆக்காமைக்கு சும்மா செஞ்சு விட்டீங்கன்னா இங்க பொறுத்திருக்க லைட் வந்து பத்த மாட்டான். சரியானே? அப்படி லைட் வந்து பத்தணுமா இருந்துச்சுன்னா வந்து இந்த மின்கலத்துல வந்து கரண்ட் வந்து எனக்கு உற்பத்தி ஆக வேண்டி இருக்கும். கரண்ட் வந்து உற்பத்தி ஆகணும். அப்படி உற்பத்தி ஆகணும் இருந்துட்டு இந்த அனோட்டு காத்தோட்டு அனோட் காத்தோட்டு வந்து முனைகள் வந்து மாறி மாறி வரணும். இந்த பேட்டரியை வந்து தொடரா வந்து இணைச்சு விடுற மாதிரி வந்து இது வரப்போகுது. ஒரு வந்து தொடர் பேட்டரி இணைப்புனான்னு இது. சரியானே? அப்ப இங்க வந்து பாத்தீங்களா இருந்தா இது அனோட்டு காத்தோட்டு இதுக்கும் இடையில வந்து என்னத்தை வந்து அழுத்த வேறுபாடு வரப்போறல. அப்ப இந்த மின்காலத்துல வந்து என்னத்தை வந்து ஒரு மின் வந்து உற்பத்தி ஆக போறல. அப்ப ஏஐயும் அதே மாதிரி வந்து சிஐயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏஐயும் சிஐயும் வந்து பாத்தீங்கன்னா விளங்கும் என்னத்தை வேற வேற மின்வாய்கள். அப்ப அங்க வந்து ஒரு அழுத்த வேறுபாடு வரப்போறதால வந்து அந்த மின்கலத்துல மட்டும்தான் வந்து மின் வந்து உற்பத்தி ஆக போகுது. அந்த உற்பத்தி ஆகாத மின் தான் இந்த மின்கலம் ஃபுல்லா வந்து உட போகுது. அதுல பாதையை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குண்டா இப்ப அனோட்டு கத்தோட்டு உங்களுக்கு தெரியும் வந்து இலத்திரன் பாய்ச்சல் திசையை வந்து இந்த இருக்கு. இந்த போக்குல வந்து இலத்திரன் பாய்வார். அனோட்டுல இருந்து கத்தோட்டு நோக்கி இலத்திரன் பாய போகுது. அதுக்கு எதிரான திசையில வந்து பாத்தீங்களா இருந்தா அதுக்கு எதிரான திசையில வந்து தாருபாய போகுது இந்த மின் வந்து பாயும். அப்ப மின் பாய்ச்சல் திசை வந்து இங்கால திசையில வந்து இருக்கு. மின் பாய போகுது இங்கால திசையில. இப்ப மின் பாய போகுது இப்படி வந்து இங்கால திசையில வந்து மின் பாயும். இப்படி போற மின் வந்து என்ன செய்யும்? இப்படி போற மின் இப்படியே வந்து இது வந்து மின்னை வந்து கடத்தக்கூடிய கரைசலை பயன்படுத்த போறோம். அப்ப இதாலே மின்னோடும். அப்படியே மின் போய் இந்த உப்பு பாலத்தினூடாக வந்து மின்னோட்டம் பாயும். போய் அப்படியே வந்து இந்த மின்வாய்க்குள்ள போய் இப்படியே ஓடும். இப்படி ஓடி திருப்பி இங்கால போய் திருப்பி இந்த மின் வாய்க்கு வந்து திருப்ப இப்ப இந்த பாதையில வந்து மின் வந்து ஓட போகுது. சரியானே? இதான் மின்னோட்டத்துல பாதையா வந்து இருக்க போகுது. இப்படி மின்னோட்டம் ஓடணுமா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து அழுத்த வேறுபாடு இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் இடையில அழுத்த வேறுபாடுன்னு இருக்கணும். சரியானே? அதை நான் வந்து இங்க அனோட்டு காத்தோட் இதை வந்து அனோட் காத்தோன்னு குறிச்சேன். அப்படித்தான் குறிக்கணும். நீங்க அனோட் காத்தோட் பார்க்கறதுக்கு இப்படி வந்து
ஒரு தொடரான மின் ரசாயன களம் இப்படி தந்தாங்களா இருந்தா நீங்க வந்து எந்தெந்த மின்வாய் வந்து எந்தெந்த மின்வாயோட தொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்படி தொடுக்கப்பட்டிருக்க மின்வாய்களுக்கு இடையில நீங்க அனோட் காத்தோட் வந்து பார்க்க வேண்டி இருக்கு. அனோட் காத்தோட் பார்க்க வேண்டி இருக்கு. சரியானே? அப்ப இதை வந்து அனோட் காத்தோட் குறிச்சிருக்க முறை. அப்ப நீங்க அழுத்தமானிட வாசிப்பு வந்து இங்க மாற போறல. அழுத்தமானிட வாசிப்பு வந்து எல் மின்வாய்க்கும் என் மின்வாய்க்கும் இடையிலான வித்தியாசம் தான் வந்து இங்க வந்து அழுத்தமானிட வாசிப்பா வந்து இருக்க போகுது. சரியானே? அப்ப தாருக்கு வந்து இங்க வந்து அனோட் டு எல், அதே மாதிரி கத்தோட் டு வந்து எல். அப்ப அழுத்தம் தாரு கூட இருக்க போது கத்தோட் மின்வாய்க்கு. அப்ப நீங்க வந்து என் மின்வாயிட அழுத்தத்தில இருந்து எல் மின்வாயிட அழுத்தத்தை கழிச்சு போறீங்க. என் மின்வாயிட அழுத்தம் நாம கண்டுபிடிச்சோம். என் மின்வாயிட அழுத்தம் வந்து கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் மைனஸ் தசம் 5 வோல்ட்னு கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து ஆற கழிச்ச போறேன்டா வந்து எல் மின்வாயிட வந்து கண்டுபிடிச்சிடும். தரோல தந்திருக்கான் என்னத்த மைனஸ் தசம் 8 வோல்ட். கழிச்சு விட்டு என்ன வரப்போகுது? 5 வோல்ட் மைனஸ் பிளஸ் 8 உண்டா என்ன வரப்போகுது? பிளஸ் தசம் 30 வோல்ட். இப்போ அழுத்த மணியில வாசிப்பு தான் இருக்க போகுது. பிளஸ் தசம் 30 வோல்ட்டா வந்து இருக்க போகுது. வேற கூட அழுத்தமானியில வாசிப்பு. அடுத்தது 2வது கேள்வி கேட்டுக்கான் வந்து அழுத்தமானிய வந்து அகற்றி எல்லையும் எண்ணையும் வந்து ஒரு கடத்தியினால வந்து இணைக்கும் போது ஏ கமா பி கமா சி கமா டி ஆகிய ஒவ்வொரு மின்வாயிலும் நிகழும் மின்வாய் தாக்கத்தினை வந்து வேறு வேறாக வந்து எழுதி காட்டுதான். மின்வாய் தாக்கத்தை வெவ்வேறா வந்து எழுதி காட்டி சொல்லியான். சரியானே? அப்ப நாம இங்க வந்து இதுக்குத்தான் நீங்க வந்து அனோட் கத்தோட் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். சரியானே? அப்ப நாம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அனோட் தாரு கத்தோட் தாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்து இங்க ஏ மின்வாய்க்கு போ. ஏல வந்து பாத்தீங்களா இருந்தா எல் வந்து இருக்காரு. அப்ப அந்த எல் வந்து அனோட்டா தொழிற்பட போகுதுன்னா எல்லுக்கான அனோட்டு தாக்கம் எழுதினீங்களா இருந்தேன்னு வரப்போகுது. எல் சோலிட் என்ன செய்யும்? 2 இலத்திரனை வந்து இழந்து L2+ எக்குவஸா வந்து போக போகுது. அடுத்தது பி அரை காலத்துக்கு போனீங்களா இருந்தா அங்க வந்து எம் மின்வாய் வந்து காணப்படுது. அவரு கத்தோட்டாக தொழிற்பட போகுது. அப்ப அதுக்கான கத்தோட்டு தாக்கம் எழுதுவோம். அப்ப M2+ எக்குவஸ் 2 இலத்திரனை வந்து ஏற்று அவரு எம் சொலிடாக வந்து படிய போகுது. அடுத்த சி அரை காலத்துக்கு போனீங்களா இருந்தா அங்க வந்து எம்மின் வயன் இருக்கு. அவரு அங்க வந்து அனோட்டா தொழிற்பட போகுது. அவ எப்படி எழுதுவோம்? அதுக்கு அனோட் தாக்கம் எம் சோலிட் 2 இலத்திரனை வந்து இழந்து எதா வந்து உருவாகுவாரு? M2+ எக்குவஸா வந்து ஒச்சி ஏற்றப்படுவார். அடுத்தது டி அரை களத்துக்கு போனீங்களா இருந்தா அங்க வந்து எண்மின்வாய் காணப்படுகிறது. அவரு கத்தோட்டாக வந்து தொழிற்பட போகுது. அப்ப அதுக்கான கத்தோட்டு தாக்கம் எழுத வேண்டி இருக்கு. அப்ப N2+ எக்குவஸ் 2 இலத்திரனை வந்து ஏற்றுது என் சொலிடாக வந்து தாழ்த்தப்பட போகுது. இதான் நான் கேட்ட இந்த மின்வாய் தாக்கங்கள். இந்த மின்வாய் தாக்கம் கேட்க நேரம் வந்து பாத்தீங்களா இருந்தா நீங்க வந்து எனக்கு வந்து சமநிலை அம்புக்குறி போட்டு எழுதிட போறான். சமநிலை அம்புக்குறி போட்டு எழுதிட போறான். இந்த சமநிலை அம்புக்குறி நாம எங்க வந்து மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா இந்த மின்ரசாயன களம் வந்து தொழிற்படாத பட்சத்துல மட்டும்தான் நீங்க மின்வாய் தாக்கம் எழுத நேரம் வந்து இந்த சமநிலை அம்புக்குறி வந்து போட்டு காட்டுவீங்க. அதாவது அது வந்து என்னத்த இந்த வெளிச்சுற்றோ அதே மாதிரி அதில் உச்சுற்றோ பூர்த்தியாக்கப்படாமைக்கு அந்த மின்ரசாயன களத்துல வந்து மின்னோட்ட பாய்ச்சல் வந்து இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நீங்க மின்வாய் தாக்கம் கேட்குத நேரம் நீங்க சமநிலை அம்புக்குறி போட்டு அதில் மின்வாய் தாக்கத்தை வந்து எழுதி காட்டணும். ஆனா மின்வாய் வந்து நீங்க ஒரு திசை அம்புக்குறி மின்வாய் தாக்கத்துக்கு எப்ப போடணுமா இருந்தா அந்த மின் ரசாயன களம் தொழிற்படுகிற நேரத்துல வந்து நீங்க ஒரு திசை அம்புக்குறியால வந்து நீங்க எழுத தாக்கம் எல்லாத்தையும் எழுதி காட்ட வேண்டி இருக்கு. சரியானே? நீங்க வந்து இந்த ஒரு திசை அம்புக்குறிக்கு பதிலா இங்க மின்வாய் தாக்கத்துக்கு சமநிலை அம்புக்குறியை போட்டு எழுதினீங்களான்னு பிழைச்சிட்டு போய்த்திரு. ஏன்னா இந்த மின் ரசாயன களம் வந்து தொழிற்படுகிறது. தொழிற்படுகிறதால வந்து உங்களுக்கு சமநிலை அம்புக்குறி போட்டு எழுத இயலாது.